ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு தரமான ஒரு வீடியோ தான். என்னென்னா இன்னும் வெறும் 5 தான் ஸ்கோர் பண்ணணும் ஹீரோ கிடைக்க. அதனால தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டார்ட் போட்டு எங்கே பிளேவே பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஐடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லாயிருக்கும். நான் அவங்களோட ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்திருக்கேன். அந்த நேமை நீங்கள் டைப் மட்டும் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேட்சை ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஐயோ, இதை வேறு தொட்டுட்டேன். இப்போ மேட்சுக்குள்ளே போயாச்சு கைஸ். நம்ம இதில் ஒருத்தவங்க 8 ஆர்டிஸ்ட் வச்சுருக்காங்க. பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபோன் ரொம்பவே ஹேங் ஆகுது. என் ஃபோன் கொஞ்சம் கூட லேக் ஆகாது. வீடியோ எடுக்கிறதுனால லேக் ஆகும் கொஞ்சம். நான் இதில் ஓரளவு தான் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரையும் நம்ம இது ஹீரோய்க்கு போனால் போனது காய்ஸ். பார்ப்போம் நம்ம அடிக்கிறோமா இல்லையான்னு. என் பக்கத்தில் வேற ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் தான் அண்ணாமலை. என் ஃப்ரெண்டு தான். ஹாய் சொல்கிறேன். நல்லா சொல்கிறா மாதிரிங்களா? என் ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா? இப்போ வாங்க என்ன நிமிஷம் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்போலாம் இறக்குறாங்க. எங்கே இறக்குறாங்களோ தெரியல. வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். கமெண்டில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் பேட் கமெண்ட்ஸுங்கிறது டைப் பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகும். காய் கண் எடுத்துட்டாங்க காய். கடவுளே அஜித்தே காய் முடிச்சு விட்டீங்க போங்க காய். என்ன காய் முடிச்சு விட்டாங்க ப்ரோ ப்ரோ ஒரு ஈரைக்கு போச்சு. ஈரைக்கு போச்சா போச்சு போச்சா போச்சா போச்சு போச்சு. பா கடவுளே, நீ கொஞ்ச நேரம் சர்வே மட்டும் போடுற நல்லா இருப்படா. நீ சர்வே மட்டும் போடுற போதும்டா. நீ வந்துட்டான்டா. டே ஏண்டா ஸோ மைனஸுங்க. நான் என்னங்க சொல்லுவேன். நடப்போங்க நடாப்பரு. இது வேறு குட்டிக்காரு. இதெல்லாம் பாட்டு. இது எதுக்கு வருதுன்னு தெரில. ஐயா எதுவுமே நல்லா இல்லை. இது ஒன்று தான் குட்டிக்கார். நம்மளுக்கு முன்னோரு டைமண்ட் தான் முக்கியம். அதே மாதிரி 1 மினிட்டுங்க. நம்மளுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் 200 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எதுக்குங்க ஒரு மேட்ச்லாம் விட்றேன். சரி வாங்க ஒரு மேட்ச் விளாடி பார்ப்போம். ஐயா ஸ்டார்ட் பண்ணிட்டான் ப்ரோ லாடி. சரி அந்த இதை கட் பண்ணிடலாமா தோணும். எல்லா இடத்துல கேவலமாக அடி வாங்கியிருப்பேன். சத்தியமாக அது என் கேம் பிளேயே இல்லைன்னு சொல்ல முடியும். சரி வாங்க பார்த்துக்கலாம். இது அழுத்திப்படியா இல்லை இதுவா ஹெட்ஷாட்டா? அழுத்திப்படி வைக்க மாட்டேங்கிறாங்க.
தான் இல்லை நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டேப்பாக இருந்தாலும் நம்ம அழுத்தி தான் பிடிக்கணும். அழுத்தி இருந்தாலும் ஒன்றாக தான் அடிக்கணும். கொஞ்சம் வளருவேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஒன்று வேற ஒரு மாதிரி ஆகுது. ஒரு ஒன் டேப்புப்பா பாடி. என்னடா கேப்பு எப்பயாவதுறான்டா நானே அடிக்கிறேன். அப்பாடி செத்து பாடி எத்தனை டவுன் பண்ணேன் பண்ணி. யாருங்க அழுத்தி பிடிக்கிறியா? இவனை கத்த விடுவோம். அதை மட்டும் என்டி மேல் ரிவ்யூ பண்ணுவானோ? அப்போ நான் என்டி மேல் ரிவ்யூ பண்ண மாட்டேன்னா? அழுத்தி பிடி பிளேயர் கைஸ். டெய்லி அடைச்சி விட்டான்ப்பா. எங்கடா இந்த என்ன ஆஃப்லைன் பட்டு மாதிரி யாரையா? லேசர் ஃபோன் ஹேங் ஆகுது கைஸ். மொத்தமாகவே ஹேங் ஆகுது டோட்டலாக. பாருங்க என்ன ஹேங்கு, சூப்பராக ஹேங் ஆகுது கைஸ். அப்பாடி எல்லாம் எப்படி இழுகுதுன்னே தெரில. அப்பாடி ஃபோன் லேகுன்னா லேக், அப்படி லேக் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்தம்மா நம்ம மனசு மாதிரி கூட போனீங்க. சரி பார்த்துக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பாருங்கள். நான் ரொம்பலாம் கேம்லேயே தர மாட்டேன். நான் சொல்லப்போனால் ஒரு பாத்ரூம்லேயே வச்சுக்கோங்களே. நான் ரொம்பலாம் ஆட மாட்டேன், ஓரளவு ஆடுவேன் ப்ரோ. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அழுத்தி முடி ப்ரோ. ஒரு ஒன் டேப் என்ன ப்ரோ? நானே அழுத்துறேன் ப்ரோ. விழுந்துச்சுல ஆத்தாடி. இங்கே ஆனோம் ரெண்டு பேருமே ஒருத்தர் இல்லை ப்ரோ. ஒரு ரெண்டு பேர் அடைச்சிட்டாங்களா? இன்னும் ரெண்டு பேரும் வந்தாங்க. வஸ்தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. பாய். காய்ஸ் அமௌண்ட்டு ஆத்தாடி. டே தம்பி, நீ ப்ரோ பண்ணது ரொம்ப தப்புறியா? சரி அடுத்த ரவுண்ட் உனக்கு இருக்குடா. அடுத்த ரவுண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் எமௌண்ட் போடுவேன் புஷ்பாவா. அடுத்த ரவுண்ட் நான் போடுறேன்டா உனக்கு. நான் புஷ்பான்னு தான் தேவலாம். நான் போன ரவுண்டு எமௌண்ட் போடலையே, போட்டிருந்தா சொல்லு. நான் போட்டேன்னா எமௌண்ட்டு. எனக்கு எமௌண்ட்னால என்னன்னே தெரியாத மாதிரி அடிக்கிறீங்க வாய்ஸ். நான் முதையாக கோவம் மாறுறதை நீங்கள் பார்க்குறீங்க. இது வரி போட்டதே 4 வீடியோ. அதை எப்படி தான் ஏதோ முதையான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது எடுத்துருக்கோம். நான் முதல் ரவுண்டே சொல்லிட்டேன். எழுவத்தொன்றா இல்லை. இவன் தான் எனக்கு அமௌண்ட் பண்ணுறானா? ஐயா, அப்போனா நான் வேறு மாதிரி ஆடுவேனே. இவன் தான் கைஸ் எனக்கு அமௌண்ட் பண்ணுறியா? அதனால் சேஃபாக தான் ஆடணும். ஏன்னா படத்தில் நம்மளுக்கு வச்சுருக்கேன். என்னடா அது மேலே போய் லேகு என்னடாச்சு?
என்னடா அது ஓகே கைஸ் இப்படி ஆனும் என்னடா கைஸ் கெட்ட ஹேங் ஆகுது உங்களுக்கு தெரியுமா தெரியல ஜோன்றா ஏன்ட்டையாவது அடி வாங்கிருக்கலாம் ஆமாம் எமௌண்ட் இல்லை போட கூட வர மாட்டேங்குது காய் தேவலாமல் வந்தேன் சரி இதோட 10 நிமிட்ஸ் வீடியோ போயிடுச்சு காய்ஸ் இதில் 11 மினிட்ஸ் போயிடுச்சு அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்களை எப்படியோ நான் புலந்துருவேன் அதனால் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் என்னென்ன போடலான்னு சொல்லுவேன் அடுத்த ஒரு பிஆர் போடலாமான்னு நீங்கள் நாளைக்கு கூட போடுறேன் இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ கூட போடுங்க ஓகேங்களா சரி டாட்டா பாய் பாய் லவ் யூ கைஸ் see you